அதாவது காசி தமிழ்ச்சங்கம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் தமிழ்ச்சங்கம் நடத்தினார். இப்போது தொடர்ந்து காசி தமிழ்ச்சங்கத்தை நடத்துகிறார். காசி தமிழ்ச்சங்கத்திற்கு கன்னியாகுமரியிலிருந்து ஸ்பெஷல் ட்ரெயின் இங்கிருந்து காஷ்மீர் போயிருக்கிறது. தென்காசியிலிருந்து 20 பேருந்துகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. நானே போய் அதை வழி அனுப்பிச்சு வச்சேன். ஆக காசி தமிழ்ச்சங்கம் என்பது வெறும் மாநாடு மட்டுமல்ல. அவர்கள் இங்கே தென்காசியிலிருந்து புறப்பட்டு நேரே தஞ்சாவூர், அப்புறம் பாண்டிச்சேரி, அதுபோல் ஹைதராபாத், எங்கெல்லாம் தமிழர்கள், தமிழ் நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம் இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் பார்த்துவிட்டு இறுதியாக காசியில் அந்த தமிழ்ச்சங்கம் முடித்துவிட்டு இப்பொழுது ராமேஸ்வரத்திலும் 30ஆம் தேதி, வருகிற 30ஆம் தேதி நம்ம இந்திய குடியரசு துணைத் தலைவர் கலந்து கொள்வதாக இருக்கிறது. மத்திய உயர்கல்வித்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் கூட அதில் கலந்து கொள்கிறார்கள். நானும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன். ஆக தமிழுக்கு இவ்வளவு அருமையும் பெருமையும் செய்து கொண்டிருக்கின்ற பாரத பிரதமரை தமிழக முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதும் விமர்சித்துக் கொண்டே இருக்கிறார். தமிழை பற்றி மோடி அவர்கள் ஐநா சபைக்கு போனாலும் சரி, அயோத்திக்கு போனாலும் சரி, தொடர்ந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற பாடலை அவர் சொல்லி வருகிறார். தமிழ் மிகப்பெரிய பழமையான மொழி. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழர் பண்பாடு, தமிழ் நாகரிகத்தை பற்றி பிரதமர் எல்லா இடங்களிலும் சொல்லி வருகிறார். அதனுடைய நிறைவு நிகழ்ச்சியாக 30ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் நடைபெற இருக்கிறார்.